Hi friends, welcome to TamilTechAcademy. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர்ஸ். ஸோ முன்னாடி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்டிஜர், ஃப்ளோட் இது போன்ற சில நம்பர்ஸ் இருக்குது. முக்கியமாக 3 நம்பர்ஸ் இப்போ பைத்தானில் பார்க்குறோம். ஸோ x = 1 அப்படிங்கிறது வந்து இன்டிஜர், என்னது ஹோல் நம்பர். அதே வந்து x = 1.1 அப்படின்னு சொன்னோம்னா அது ஃப்ளோட். ஏன்னா அது டெசிமல் ஒன்று இருக்குது. டெசிமலுக்கு அப்புறமா வந்து ஒரு ப்ரிசிஷன் ஆட் பண்ணுறோம், அக்யூரசி ஆட் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்கும்போது அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், ஃப்ளோட்டாக மாறிடுது. ஸோ இன்டிஜர், ஃப்ளோட். மூணாவதாக இருக்கிறது வந்து இமேஜினரி நம்பர். இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது மேக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இமேஜினரி நம்பர் வந்து மோர் டு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். பைத்தானில் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதை வந்து எப்படி நம்ம பைத்தானில் ஸ்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு மாற்றிடுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இங்கே a + 2j. ஸோ ij அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்குள்ள சின்டெக்ஸ். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, இங்கே ஹோவர் பண்ணால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து ரெக்கனைஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து 3 முக்கியமான நம்பர் டைப்ஸ் இன் பைத்தான். மேக்ஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்ன்னு இருக்கும், அதாவது ப்ளஸ் மைனஸ் டிவைட். அதை தான் இப்போ கொஞ்சம் பார்ப்போம். ஸோ பிரிண்ட் 10 + 3. ஸோ பிரிண்ட் 10 + 3 அதாவது நம்ம அடிஷன் இந்த இடத்துல பார்க்குறோம். அதே வந்து அதுக்கு அடுத்தது சப்ட்ராக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம், அதுக்கப்புறமா டிவிஷன். ஸோ இங்கே இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ப்ளஸ் வந்து அடிஷனுக்கு, மைனஸ் போடுறது வந்து சப்ட்ராக்ஷன், இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் போடுறது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்லாஷ் போடுறது வந்து டிவிஷனுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கு தேவையான அவுட்புட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் டிவிஷன்லேயே வந்து 2 மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் 3.332. நம்மளுக்கு ஹோல் நம்பர் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ரன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஹோல் நம்பர் கிடைக்கிது. அதுதான் டபுள் ஸ்லாஷோட மகிமை. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது மாடியூலஸ். ஸோ மாடியூலஸ் வந்து ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ 10 / 3 அப்படின்னு பார்க்கும்போது அதோட ரிமைண்டர் வந்து 1. ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போனென்ஷியல். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் வந்து பவர். ஸோ மேபி சின்ன நம்பரை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ 2^3 வந்து இந்த 2 வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 × 2 × 2 அதோட அவுட்புட்டு பார்த்தோம்னா 8 கிடைக்கிது. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்போனென்ஷியல். அதுக்கு வந்து இந்த டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் தேவைப்படும். சில லாங்குவேஜஸில் வந்து எப்படி எழுதுவாங்கன்னா 2^3 அப்படின்னு எழுதுவாங்க. பட் பைத்தானில் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் தான், டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ். இந்த காமனான ஆப்ரேட்டர்ஸோடு சேர்த்து ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ x = 10 இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு 3ஆல் ப்ளஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து திருப்பி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ வந்து 13. ஏன்னா எக்ஸ் வந்து 10 + 3 13 மாறிடுச்சு. அதே வந்து ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ண நினச்சிங்கன்னா எக்ஸ் அதாவது 10 அப்படிங்கிற வேல்யூ இங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக ப்ளஸ் =, ஸோ வந்து அடிஷன். ஸோ ஒரு அடிஷன் போட்டு ஒரு வேல்யூ போடுறோம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா எக்ஸு வந்து 3ஆல் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அதே தான், இதே எக்ஸ்ப்ரெஷன் இங்கே நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் திருப்பி அதை எக்ஸ்லேயே அசைன் பண்ணிடுறோம். அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறனால ஸோ ப்ளஸ் =, 2 வேல்யூ ஒரே நேரத்தில் முடிகிறது தான் ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இந்த ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட சேர்த்து நம்ம ரன் பண்ணுறோம். அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே 13 தான் இங்கேயும் கிடைக்கிது. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஒரு மச் ஃபாஸ்டர் வே ஆஃப் ரைட்டிங் கோடு. ஸோ நம்ம ஈஸியாக வந்து ப்ளஸ் பண்ணி அசைன் பண்ணலாம். ஸோ இது காமனாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மல் மேத்தமேட்டிக்ஸில் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.